எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல விடை தேடும் ஆத்மா கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். ஒரு பையில தனக்கு வேணுங்கிற துணி பொருட்கள்லாம் எடுத்துட்டு அந்த பஸ்ல போயிட்டு இருக்கிறான் நரேன். நரேன் மனசுக்குள்ள பல கேள்விகள். எப்படி போய் எங்க கண்டுபிடிக்கிறது? எதேதோ சொல்லி யாருக்கிட்டயோ மாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தண்ணி அடிச்சுட்டு சத்தியம் பண்ணி பேய்கிட்ட மாட்டிக்கிட்டனேன்னு அவனுக்கு பயமா தான் இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் கனவா இருக்க கூடாதா? முழிச்சு பார்த்து கனவு தானேன்னு காலையில் எந்திரிச்சு கலெக்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வரான். அதே நேரத்துல அவனோட செல்போன் அடிக்க எடுத்து பார்க்க அதுல பாலு அப்படிங்கிற நேம் வருது. சலுப்போட எடுத்து, சொல்லுடா. என்னடா பிரகாஷ் கால் என்னென்னமோ சொன்னா, நீ எங்கடா போயிட்டு இருக்கிற? அதான் பிரகாஷ் எல்லாம் சொல்லியிருப்பான்ல, அந்த ஒரு தான் தேடி போயிட்டு இருக்கிற. டேய், நீ சொல்றதையே பிரகாஷ் நம்பல, அவன் சொல்றத நான் எப்படி நம்பட்டும்? இல்லடா, எல்லாமே உண்மைதான். நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் என் வாழ்க்கையில இதான் நடந்துகிட்டு இருக்குது. சும்மா தொந்தரவு பண்ணாதீங்கடா. அது சரிடா, ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கியே, அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? பிரகாஷ் தான் ஒரு ஐடியா கொடுத்தான். நேத்து நைட்டு என்னை பிடிச்சி கண்டபடி திட்டினான்ல, அதனால ஒரு வாரம் மனசு நிம்மதி இல்லாம எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிடலான்னு சொன்னான். அதுவும் சரிதான். பிரகாஷ் நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குறான். டே நரேன், நல்லா புரிஞ்சுக்கடா. ஒரு வாரம்தான். அந்த ஆள் இப்பவே நீ ஏதோ மன நிம்மதிக்காத எங்கேயோ போயிருக்கிற, பேசுனது தப்பு, அவனை வேலைக்கு மறுபடியும் வர சொல்லுங்கன்ட்டு பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்ததா பிரகாஷ் காலையிலே சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ ஒரு வாரம் கிளம்பிச்சு சீக்கிரம் வந்துடுடா. ஒரு வாரத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லடா, ஏதோ ஒரு வாரம் சமாளிங்கடா. ஒரு வாரத்துக்குள்ள நான் வந்துடுறேன். வரல அப்படின்னா என்ன பண்றது? ஏன்டா இப்படி பேசுற? பின் என்னடா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. டேய் பாலு, சொல்லுடா. நீயும் பிரகாஷ் இதை பத்தி வெளியில யாருக்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். ஆமாண்டா, இந்த விஷயத்த போய் நான் வெளியில சொன்னேன்னா என்னை பைத்தியக்காரன் சொல்லி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியோட சேர்த்துடுவாங்க. தண்ணி அடிச்சுட்டு சத்தியம் பண்ணானா உடனே அந்த ஆள் இந்த ஆளை காவு வாங்க சொன்னானாமா. போடா, போய் வேலையை பாட்டு வா. ஒரு வாரம் சமாளிக்கிறேன்டா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்துருடா. அப்புறம் வேலை உனக்கு இல்லாம போயிரும். சரிடா. போனை வச்சதுக்கு அப்புறமா கண்டக்டர் அந்த ஊர் பேர் சொல்லி கத்த வேகமா எந்திரிச்சு நிக்கிறான். மெதுவா ஸ்லோவான உடனே வண்டிலிருந்து குதிச்சு அந்த ஊர்னுடைய முன்னாடி போய் நிக்க என்ட்ரன்ஸ்ல ஊர்னுடைய போர்டு இருக்குது. ஆனா இப்ப அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி, ஊரோட போர்டெல்லாம் இருக்குது, ஆனா எங்க போய் என்னன்னு விசாரிக்கிறது, யாரு கொண்டாங்கன்னு சொல்றது? யோசிச்சு பார்த்தவனுக்கு டக்குன்னு வர யோசனை, யாரு என்ன பண்ணாலும் ஒரு ஆம்பளை மேல அவனோட அம்மாவும் பொண்டாட்டியும் தான் அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு பாசம் இருந்தாலும் 2-3 குழந்தைகள் இருக்கும் பொழுது அது சம பங்கா தான் இருக்கும். பொண்டாட்டிக்கு அப்படி இல்லை. கணவன் மேல நிச்சயமா அதிகமான பாசம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு முதல்ல அவன் தேர்ந்தெடுத்து பேசணும்னு நினைச்ச ஆளு முத்துவோட மனைவி சங்கவி. ஊருக்குள்ள அப்படியே பைய தோல்ல போட்டுட்டு மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்க போவ என்ன பண்ணுவேன்னு எந்த யோசனையும் இல்லை. போன உடனே என்னமோ இவன் கண்டுபிடிச்சிற மாதிரி வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். ஊர்ல யாராவது கண்ணு படமாட்டாங்களான்னு நினைக்கும் பொழுது ஒரு திண்ணையில 2-3 பாட்டி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது அவன் கண்ணுக்கு தெரியுது. கடலக்காய் உடைச்சிட்டு இருக்கக்கூடிய பாட்டி கிட்ட போய், பாட்டி, நான் வெளியூர்ல இருந்து வரேன், இங்க முத்துவை பார்க்க வந்தேன், முத்து இருக்கிறாரா? முத்தா? எந்த முத்து கேக்குற? உடனே ஒரு பாட்டி, அப்பு, ஊருக்குள்ள முத்து, முத்துச்சாமி, முத்துக்குமாரன் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்பு, நீ எந்த முத்துவை கேக்குற? முத்து, அவங்க அண்ணன் பேரு நிவாசு, அப்புறம் அவன் ஒய்ஃபு பேரு சங்கவி, அப்படி முத்துன்னு. முத்து? அட நம்ம முத்து. அப்போ உனக்கு விஷயம் தெரியவே தெரியாதா? என்னாச்சு பாட்டி? முத்து இறந்து போய் வருஷமாச்சு கண்ணு. அப்படிங்களா? சரி பாட்டி, இங்க முத்து அவங்க மனைவி எங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? உடனே இன்னொரு பாட்டி, அதை ஏப்பா நீ கேட்குற? ஏற்கனவே முத்துக்கும் முத்து சம்சாரத்தையுமே முத்துவோட அம்மாவுக்கு ஆகவே ஆகாது. வீட்டுல பார்த்த பிள்ளைய விட்டுட்டு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ட்டு முத்து மேல அவங்க அம்மாவுக்கு அப்பனுக்கு அத்தனை கோபம். அது மட்டுமா, சங்கவி பார்த்தாலே ஆகவே ஆகாது. முத்து செத்து போச்சு. செத்து போனதுக்கு அப்புறமா அந்த புள்ள அவங்க ஆத்தா வீட்டே கதின்னு நடக்குது. அவங்க அம்மா வீடு இங்க தானே? அது சரி, இதெல்லாம் கேட்குறியே, நீ யாரு? நான் முத்துவோட ஃப்ரெண்டு. எனக்கு முத்துவை ரொம்ப வருஷமா தெரியும். பார்க்க வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ தான் பார்க்க வந்திருக்கேன். பாட்டி எல்லாரும் புருவ சுருக்களோட பார்க்க தான் பேசுறது, தான் சொல்றது எல்லாமே அப்பட்டமான பொய்ன்னு வயசான பாட்டி கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு உளறனே நினச்சிக்கிட்டு, பாட்டி,
நான் முத்துவோட மனைவியை பார்க்கணும், எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நேரா போய் வடக்கு திரும்பினீன்னா ஒரு குடிசை வீடு வரும். அதை ஒட்டியே ஒரு சிமெண்ட் ஓட்ட ஒரு வீடு வரும். அதுக்கு பக்கத்துல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு தான் சங்கவி அவங்க ஆயப்பனோட வீடு. அங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ இப்போ அவங்க மாமனார் மாமியார் கூட இல்லையா? என்னடா இது, இவ்வளவு நேரம் கதையை கேட்டுட்டு என்னமோ புதுசா கேக்குது இந்த தம்பி. நீ நிஜமாலுமே முத்துவோட ஃப்ரெண்டு தானா? ஆமா பாட்டி, முத்துவோட ஃப்ரெண்டு தான், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்புறம் உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி, முத்துக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா எப்படி? முத்து இந்த ஊரை விட்டு வெளியில போய் படிக்கல, வெளியில போய் தொழிலும் பண்ணல, ஆனா எப்படி தெரியும்? அவனுக்கு அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம, அது அவங்க காட்டுக்கு வாங்க வந்தப்போ அந்த கடைக்கு நானும் வந்தேன், அப்படி பழக்கம். அதான வார்த்தை. முத்து ஊரை விட்டு எங்கேயும் போனதே இல்லையே, அதனாலதான் யோசிச்சேன். இந்த மாதிரி எங்கேயாவது பிடிச்சாதான் உண்டு. பாட்டிங்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டு பாட்டி சொன்ன வழியா போய் வடக்க தெக்கன்னு கடைசியா ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறான் நரேன். ஏங்க, ஏங்க வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஏங்க வீட்டில் யாராவது இருக்கீங்களா? இடுப்புல ஒரு குழந்தையோட வயசான ஒரு அம்மா வெளியில வர்றாங்க. வெளியில வந்து, என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? இங்க சங்கவின்னு ஏன் பொண்ணுதான் இருக்காங்களா? இல்லப்பா, காட்டு வேலைக்கு போயிருக்கிறா. நான் வந்து சங்கவியோட வீட்டுக்காரரு முத்துவோட ஃப்ரெண்டு. தம்பி, நீங்களா? உங்களுக்கு மாப்பிள்ளைக்கும் பழக்கமா? ஆமா, அவர் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். சொன்ன உடனே அந்த அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆமாப்பா, திடீர்னு செத்து போயிட்டாங்க, நினச்சி கூட பார்க்கல. எல்லாரும் எதிர்த்துமே இந்த கல்யாணம் நடந்துச்சு, ஆனால் பார்த்தா இப்போ அவர் இல்லை. சங்கவி இருக்காங்களா? அவங்ககிட்ட பேச முடியுமா? அவங்க அப்பாவோட கடலைக்காட்டு கடலை பொறிக்க போயிருக்கிறா தம்பி. அங்கே போனால் பார்க்க முடியுங்களா? பார்க்கலாம், ஆனால் அவளை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லைங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முத்துவோட இறப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா வேணா, அவள் நைட்டு 7 மணிக்கெலாம் வந்துடுவா. வாட்சை பார்த்தா மதியத்தை கூட தாண்டலை. நைட்டு வரைக்கும் என்னார் இங்கே உட்காந்துருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு. இல்லைங்க, நான் போய் பார்த்துட்டு ஊருக்கு வேற கிளம்பணும், அதனால தான் கேட்குறேன். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? எங்கே இருப்பா? மாமியா வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறா. சொந்த நிலத்துலையே வேலைக்காரி மாதிரி கள்ளக்கா பொறிச்சு போயிட்டு இருக்கிறா. அந்த தோட்டத்தொரப்புல உட்காந்து எத்தனை நாள் வேலை செஞ்சான்னு எனக்கு தான் தெரியும். எங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? நரேன் கேட்ட உடனே சங்கவியோட அம்மா ரூட் சொல்ல மறுபடியும் மூச்சரிக்க அந்த இடத்துக்கு போறான். ஒரு வீட்டுக்கு பின்னாடி பெரிய நிலம். அங்க கள்ளக்கா பொறிச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேரு. வீட்டுல இருந்து பார்த்தா கள்ளக்கா பொறிக்கிற இடமும், காட்டுல இருந்து பார்த்தா வீடு நல்லா தெளிவா தெரியறது. இந்த ரெண்டுமே தெருவுக்கு ஒரு 10 அடி தள்ளி இருக்கக்கூடிய ஆப்போசிட் அதுல இருந்து பார்த்தாலும் நல்லாவே தெரியுது. மூச்சரிக்க போனவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையிட்டு போய் நின்று தண்ணி கேட்கறான். தண்ணி எல்லாம் இல்லையப்பா, ஜூஸ் வேணா வாங்கி குடிச்சுக்கோ. சரிண்ணே, அதையாவது கொடுங்க. காசை கொடுத்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, ஏன்னா இங்க சங்கவிங்கிறது எந்த சங்கவி? முத்துவோட சம்சார சங்கவி. ஏன் கேக்குறீங்க? இல்லைண்ணே, சொல்லும் பொழுதே டீ கடையில பீடி குடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்துல வந்து, நீ யாரப்பா? முத்துவோட ஃப்ரெண்டுங்க. முத்து ஃப்ரெண்டா? எதுக்கு பார்க்க வந்தியாக்கு சங்கவிய? இல்லை, முத்துவை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்கணும், அதனால தான் வந்தேன். முத்து இல்லை தெரியுமா? அவன் போயிட்டான். தெரியுங்க. அந்த பக்கமாக பாட்டிகளாக உட்காந்துருந்தாங்க, அவங்கெல்லாம் விஷயத்த சொன்னாங்க. அண்ணே, சங்கவிட்ட பேசணும். சங்கவி யாருன்னு சொன்னா அங்கே போய் கேளப்பா. கேட்கலாம், போய் கேட்டால் சொல்லுவாங்களா? எல்லாம் சொல்லுவாங்கப்போ. உடனே இன்னொருத்தர், தம்பி அங்கே வார், தலையில் பச்சை கலர் துணியை கட்டிட்டு சிவப்பு கலர் ஜாக்கெட்டுமே மஞ்சள் கலர் சேலையும் கட்டிட்டு ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு பக்கத்துல கள்ளக்கா உடுங்கிட்டு இருக்கு தெரியுதா? கண்ணை குறுக்கி நெருக்கி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஆமாங்க, தெரியுது. அந்த புள்ளத முத்துவோட சம்சாரம் சங்கவி. போய் பேசுவோம். அதே மாதிரி கிணறு தெரியுதா? கிணறுல தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறது முத்துவோட அண்ணன் சம்சாரம் பார்க்கவி. அங்க ஒரு இடத்துல நின்று என்னத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கிறான் பாரு, வேட்டி கட்டிக்கிட்டு. அவன் முத்துவோட அண்ணன் நிவாஸ். அந்த ஓரமா பாரு, வேப்ப மரத்துக்கு கீழே 2 பெருசு காத்து வாங்கிட்டு இருக்குதே, அது முத்துவோட ஆயப்ப. வேற ஏதாவது வேணுமா? வேண்டாமா? போதுங்க. தானா கேட்காதது தானாவே கிடைச்சிருச்சுன்னு அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்.
நேரா போறோம், சங்கவிய பாக்குறோம், உங்க வீட்டுக்கார கொன்னது யாருன்னு கேக்குறோம், போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறோம். பெரிய கனவோட அவ அங்கிருந்து நடக்கிறான். முதல்ல நேரா போய் சங்கவி வீட்டை பேசினோம்னா அது தப்பா போயிடும். எதுக்கும் துப்பறிலான்னு சொல்லிட்டு தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிவாஸோட மனைவி பார்கவிக்கு பக்கத்துல போய் நிக்கிறான் நரேன். நரேனை பார்த்த உடனே, யாருங்க நீங்க? நான் முத்துவோட ஃப்ரெண்டு. முத்துவா? முத்து மாமாவோட ஃப்ரெண்டா? ஆமா, முத்து இறந்துட்டான்னு கேள்விப்பட்டோம். அவன் இறப்பை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். எப்படி இறந்தா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை பத்தி பேசக்கூடாது. நான் வேணா சங்கவி கூப்பிடுறேன். திரும்பின அந்த அம்மா குடத்தை கீழே வச்சுட்டு, சங்கவி, ஏப்புல சங்கவி கத்த. சங்கவி நிவிந்து பார்த்து, என்னக்கா, இங்க வா சொன்ன உடனே சங்கவி தலையில் இருக்கிற தலப்பாலாம் அவுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல அந்த காட்டுல ஓரமா வரப்புல ஏறி நடந்து வரா. சங்கவி வரதுக்குள்ளேயே நரேன் பார்கவி பார்த்து 10 கேள்வி கேட்டாச்சு. சங்கவி அங்க வர, பார்கவி பேச, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்னன்னு எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சங்கவி பக்கத்துல வர்றதுக்குள்ளேயே நரேன் நச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, பார்கவி, சொல்லுங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. மாமாக்கு ஏற்கனவே ஆஸ்துமா இருந்துச்சு, ஆவியெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு எப்போவோ சொல்லியிருந்தாங்க. வைத்தியர் கொடுக்குற மருந்து தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி சங்கவி ஆவி பிடிக்க கொடுத்தா, கசாயம் வச்சு கொடுத்தா. அதை குடித்த உடனே அவருக்கு மூச்சு தப்பி இறந்து போயிட்டாரு. இதுக்கு மேலே ஏதாவது வேணுன்னா நீங்கள் சங்கவி தான் கேட்கணும். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான், எங்கள் அத்தை மாமனார், வீட்டுக்கார், பிள்ளைகள்லாம் அன்னைக்கு அப்பா வீட்டில் விருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டோம். சங்கவியுமே பயலை கூட்டு வர்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆனால் ஆவி பிடிச்சி அந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆனாங்கன்னு வைத்தியர் சொன்னாரு. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியலைங்க. சங்கவி பக்கத்துல வரவே பார்கவி, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க சங்கவி சொல்லிட்டு அவ போயிடவே, சங்கவி யாரு வேணும், என்ன விஷயம்? முத்துவோட மனைவி சங்கவி நீங்க தானே? ஆமா. உங்க கணவர் எப்படி இறந்தாரு உங்களுக்கு தெரியுமா? அவரு தான் ஆஸ்துமா இருந்துச்சாமா, அந்த ஆவி பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்குது. யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லலை. நான் அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே, இல்லைங்க, உங்க வீட்டுக்கார யாரோ கொண்டிருக்கிறாங்க. என்ன உளறீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. இல்லைங்க, அப்படி சொல்லாதீங்க. அன்னைக்கு நான் தான் அவருக்கு கசாயம் வச்சு கொடுத்தேன். ஊரு சனந்தான் என்னை இப்படி பேசுதுன்னா எங்கே வந்த நீங்களும் இப்படி பேசலாமா? ஏற்கனவே இவ கொடுத்த கஷாயத்தினால்தான் முத்து இறந்துட்டான்னு கெட்ட பேர் இருக்கிறதே இப்பதான் நரேனுக்கு தெரியுது. அழுக ஆரம்பிச்ச உடனே அவளோட அப்பா, அங்கிருந்து மாமனார், மாமியார், நிவாசன் எல்லாரும் என்னன்னு கேட்க, இவ எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறா. இவ குடும்ப ஆட்கள் தானே நினைச்சுக்கிட்டு, ஒண்ணும் இல்லைங்க, உங்க பையனோட இறப்புல ஒரு பெரிய மர்மம் இருக்கு, அந்த விஷயத்த தெரிஞ்சிருக்கிறதா நான் இங்க வந்தேன். ஏண்டா எங்கேயோ வந்துட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு முத்துவோட அம்மா அப்பா எல்லாரும் அவனை அடிக்க வர, அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் நெருங்கினதுக்கு அப்புறமா அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லி அவனை அங்கிருந்து தாட்டி விட்டுறாங்க. இப்போ முத்துவை பத்தி இல்ல, முத்துவோட வீட்டு பக்கத்துல கூட அவனால் நெருங்க முடியாதாட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. போன உடனே பதில் கிடைச்சிடுற மாதிரி முட்டாள்தனமா எல்லாருக்கிட்டையுமே முத்து இறப்புல மர்மம், முத்து இறப்புல மரணம்னு தண்டூர் அடிச்சு எல்லாருக்கும் காமிச்சு நரேன். இப்போ நரேன் எதுக்காகவும் வந்த மாதிரியுமே, சங்கவி மேல பொய்யா பழி போடுற மாதிரியுமே, அவன் முத்துவோட இறப்புல சந்தேகப்பட்டு ஊருக்குள்ள இருக்கிற யாரையோ சந்தேகப்படுற மாதிரி, முத்து தானாதான் இறந்திருக்காரு, இருந்தாலும் கொலை பண்ணிட்டாங்கன்னு வெளி ஃபுல்லா பரவிட்டு இருக்கிற மாதிரியுமே கெட்ட பேர் ஏற்பட்டுருச்சு. அப்படி இப்படின்னு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா எங்க ஸ்டார்ட் பண்ணானோ அதே இடத்துல ஒரு கோயில் குறிஞ்சியில உட்காந்துட்டு இருக்கிறான் முத்து. இனி ஊருக்குள்ள எப்படி போறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? சினிமால காட்டுற மாதிரி உள்ள போன உடனே கேள்வி கேட்டோன்னே யாரோ பதில் சொல்லிடுற மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு அவனுக்கு அவனே புலம்பிட்டு இருக்க. கரெக்டா பிரகாஷ் கிட்ட இருந்து போன் வருது. என்னடா? டேய், நீ ஒரு கலெக்ஷனுக்கு போனீல, எந்த கலெக்ஷனுக்குட்டா? அதான்டா, அந்த அம்மன் கோயில் தெருக்கு பக்கத்துல. ஆமா, அந்த ஆளு கலெக்ஷன் போட்டுடுறேன்னு சொன்னா உன் நம்பருக்கு, நீ அப்படியே எனக்கு மாத்தி விட்டுரு. ஆ, மாத்தி விடுற. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ கலெக்ஷன்லாம் நம்ம கையில வாங்க மாட்டோம்ல, நம்ம நம்பருக்கு எதுக்கு வாங்கிட்டு? ஆஃபீஸ் நம்பரை கொடுத்து அதனால ஜிபே பண்ண சொல்ல வேண்டியதானே, என் நம்பர் எதுக்கு கொடுக்குற? நீ என்ன பேசுனியோ ஏது பேசுனியோ கூட போற தம்பி மாதிரி உன்னை நினைக்கிறானாமா, அதனால உன் நம்பர் தான் கலெக்ஷன் போட்டு விடுவானாமா. நீ தான் போற எல்லா பக்கத்துலயுமே மனிதாபிமானத்தை நினைச்சு புளிஞ்சு விட்டு வரையே. எல்லாருக்கும் அண்ணா ஆயிட்ட, தம்பி ஆயிட்ட, மகன் ஆயிட்ட, அதனாலதான் எல்லாரும் ரொம்ப பாசமா உன் மேலேயே இருக்கிறாங்க. ஏற்கனவே மேனேஜர் உன் மேல கடுப்புல இருந்தா, கலெக்ஷன் காசு உன் அக்கௌண்ட்ல இருந்து இப்போ வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஜிவ்வுன்னு ஏறிடும். ஆனா ஒரு அட்வான்டேஜ்டா, நீ ஏதோ அந்த ஆள் மேல இருக்கக்கூடிய கோவத்திலையும் பயத்திலையும் தான் தலைவரமாயிட்டு நினைச்சிட்டு இருக்க நீ. ஆனா நீ தண்ணி அடிச்சுட்டு ஒரு பேய்க்கு ஹெல்ப் பண்ண போயிருக்குன்னு அவருக்கு தெரியல. ஏண்டா, என் பொழப்ப பார்த்தா உங்களுக்குலாம் நக்கலா இருக்குல்ல? டேய், பேயும் இல்லை பெசாசும் இல்லை, ஏதோ ஒரு கனவை கண்டுட்டு போய் உட்காந்துருப்பியாட்டு இருக்குது. மட்டமான சரக்கு அடிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கியாட்டு இருக்கு, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ வேற.
கடுப்பேத்தாம இரு பிரகாஷ். பணம் வந்தா அனுப்பிச்சி விடுறேன். ஏன் இவ்வளோ டல்லா பேசுற? ஒண்ணுமில்ல. என்னன்னு சொல்லு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்ச உடனே பிரகாஷ்க்கு சிரிப்பு வந்துடுது. என்னத்துக்குடா இப்ப சிரிக்கிற? ஏன்டா, கொலை பண்ணது நீங்களான்னு போய் கொலைகாரங்கிட்ட கேட்டா அவன் பதில் சொல்லுவானாடா? என்னடா கொலைகாரன்னு சொல்ற? புரியல. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாரு நரேனு. ஊருக்குள்ள அவன் வீட்டை சுத்தி யாராவது வெளியில இருந்து ஆள் வரப்போறது கிடையாது. அவன் வீட்டுல இருக்கும் போது செத்து போயிருக்கானா? வீட்டு ஆட்கள் தானே காரணமா இருக்க முடியும். ஆமாண்டா, கரெக்டு தான்டா. ஆனா யாருன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? இங்க வருடா, எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. நான் வேணா என்னால முடிஞ்ச ஒரே ஒரு ஹெல்ப் சொல்றேன். சொல்லு. இந்த கலெக்ஷன் போகிற சமயத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து அது மூலமா எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியும். அவர் திறமையான இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் வேணா உன் நம்பரை கொடுக்குறேன். நீ அவருடைய நம்பரை எங்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. நீ தான் அவருக்கு கால் பண்ணி பேசணும். அவர்கிட்ட ஐடியா கேட்கணும். அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம். டேடி, இன்ஸ்பெக்டர் கிட்டயா? வேணாண்டா. ஏன்டா, நீ சொல்ற கதையை கேட்டு யார் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? டேய், கதை இல்லடா, நிஜம்தான். ஆனா எதுக்கு பெருசா போய்கிட்டு? அவர்கிட்ட நான் எல்லாமே சொல்லிடுறேன். அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவரு மனநல பாதிக்கப்பட்டவங்களாவே இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவரு. ஏய், என்னடா சொல்ல வர? இல்லடா, சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்குவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னா அவங்க வீட்டாளுக இல்ல வீட்டை சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுக ரொம்ப நெருக்கமானவங்க தான் இந்த கொலைக்கு காரணம்னு தோணுது. என் அறிவுக்கே அவ்வளோ எட்டுது அப்படிங்கும் பொழுது அவர்ல இன்டெலிஜென்ட். அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சீக்கிரமா அவர் உதவியால ஆளை கண்டுபிடிச்சு நீ சத்தியம் பண்ண ஆத்மாவுக்கு நல்லது பண்ணிட்டு வா. சரிடா. சரிடா நரேனு, இன்ஸ்பெக்டர் நம்பர் அனுப்புற. அவருடைய பேரு கிரிச்சந்திரன். இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேளு.